ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. நம்மளை தேவதையாக மாற்ற பப்பாளி ஃபேஷியல் எப்படி பண்ணிக்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக ஏதாவது ஃபங்க்ஷனுக்கும் இல்லை ஏதாவது முக்கியமான இடத்துக்கு போகிறப்ப நம்ம முகம் அழகாகவும் வசீகரமாகவும் இருக்கணும்னு விருப்பப்படுவோம். ஃபேஷியல் பண்ணாவே நம்ம முகம் பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் பியூட்டி பார்லரில் பண்ணோன்னா அப்போதைக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த 2வது நாளே முகத்தில் எதிர்பாராத கொப்பளம், தடிப்பு, அரிப்பு இதெல்லாம் கூடவே வந்துடுது. இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் வராமல் நாமளே வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஃபேஷியல் பண்ணிக்க முடியும். அதுக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும், எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தேன் 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும், பால் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்கில் பப்பாளி எதுக்காக எடுத்துருக்கோன்னா, பப்பாளியில் விட்டமின் சி ஏராளமாக இருக்குது. அதோட ஆன்டி ஹைட்ராக்சி அமிலம் அதாவது டிரியூ முகத்தில் இருக்க இறந்த செல்களை நீக்கிரும். 18 வகையான நல்ல சத்துக்கள் இந்த பப்பாளியில் இருக்குது. ரெகுலராக பப்பாளியை சாப்பிட்டு வந்தோன்னா உடல் நலத்தையும் அழகையும் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அடுத்து தேன் முகத்தில் இருக்க கட்டி, பரு, மங்கு இதெல்லாத்தையும் ஈஸியாக போக்கிடும். ட்ரை ஸ்கின்க்கு தேன் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். அடுத்து எலுமிச்சை சாறு. எலுமிச்சையில் இயற்கையான ப்ளீச்சிங் ஏஜென்ட் இருக்குது. இதில் இருக்க விட்டமின் சி எப்பேற்பட்ட சரும பிரச்சனைகளையும் சரி பண்ணிடும். சன்டானை ரிமூவ் பண்ணி கொடுக்கும். சருமத்தை நல்லா க்ளோயிங்காக ஒயிட்டாக மாற்றிடும். அடுத்து பால் ஒரு இயற்கையான கிளென்சர். நம்ம முகத்துக்கு சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். நம்ம ஸ்கின்னை லேஸாக மென்மையாக உணர வைக்கிறது பால் தான். ஓகே, இப்போ பேக் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பப்பாளி 3 ஸ்பூன் தேவை. அதனால நான் இப்போ இதை கட் பண்ணுறேன். இந்த பப்பாளி எங்கள் மரத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது தான். இந்த மாதிரி சீடு இருக்க பப்பாளியாக வாங்குங்க. இதுதான் நாட்டு பப்பாளி. சீடு இல்லைன்னா அது ஹைப்ரிட்னு அர்த்தம். இப்போ 3 டீஸ்பூன் எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி நல்லா பழுத்த பப்பாளியாக தான் எடுத்திருந்தேன். அதனால இதை மிக்சிலெல்லாம் போட்டு அரைக்க தேவையில்ல. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு அழுத்தினோம்னாலே நல்லா ஊன்லாம் வந்துடும். அடுத்து இது கூட தேன் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். தேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து இது கூட எலுமிச்சை சாறு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான், பேக் ரெடி. இப்போ இந்த பேக்கை நான் என்னோடய ஃபேஸ்க்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை என்னோடய ஃபேஸ்க்கு போட்டு காமிக்கிறதுக்கு முன்னாடி பாலை வச்சு க்ளீன் பண்ணிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு காட்டன் எடுத்து பாலில் டிப் பண்ணி ஃபேஸில் இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி சர்க்கிளாக பண்ணிக்கணும். சர்க்கிள்லேயும் பண்ணலாம், இல்லைனா அப் அண்ட் டவுன்லேயும் பண்ணலாம். டார்க் சர்க்கிள் இருக்கிற இடத்துலலாம் இந்த பாலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துலலாம் நிறைய டெட் செல்ஸ் இருக்கும். மூக்குக்கு பக்கத்தில், மூக்குக்கு மேலே இந்த இடத்துலலாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். நெத்திக்கிட்ட, வாயை சுற்றி இருக்க கருப்புக்கிட்ட இந்த இடத்துலலாம் நல்லா பண்ணிக்கணும். நீங்கள் உங்களோட ஃபேஸ்க்கு எந்த ஃபேஷியல் பேக் போடுறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாலை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பேக் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஃபேஸும் பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ ஃபேஸை க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ பாலை வச்சு ஃபேஸை க்ளீன் பண்ணோம். காட்டனில் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு பாருங்கள். பாலை வச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணணும்ல அவசியம் இல்லை. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கை போட்டுக்கலாம். கீழேருந்து மேல் வாக்கில் போடுங்க. ஃபேஸ்க்கு எந்த பேக் போட்டாலும் கீழேருந்து மேல் வாக்கில் போடுங்க. ஃபேஸ்க்கு எந்த பேக் போட்டாலும் அந்த பேக்கை ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பேக் நல்லா சில்லுன்னு இருந்தால் எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பேக்கை நான் இன்றைக்கி ப்ரஷில் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கையில் அப்ளை பண்ணுறனாலும் அப்ளை பண்ணலாம், ப்ரஷில் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். கழுத்துக்கு, காதுக்கு எல்லா பக்கமும் போடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் கலர் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கும், இல்லைனா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பேக்கை போட்டு முடிச்சிட்டேன். 20 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறம் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ 20 நிமிஷம் நல்லா காஞ்சிடுச்சு. பாருங்கள், இப்போ ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். ஃபேஸ் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இந்த பேக் மீதி இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3 நாள் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வைக்க வேணாம். இந்த பப்பாளி ஃபேஷியலில் பெண்கள் மட்டும்தான் போகணும்ல, இல்லை ஆண்களும் போடலாம். வாரத்துக்கு 2 to 3 டைம் போடுங்க. ரிசல்ட் அமேசிங்காக இருக்கும். டைம் இல்லாதவங்க வீக்லி ஒன்ஸ் போடலாம். ஃபேஸ்க்கு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும்.
இனி ஃபங்க்ஷன் இல்லை வேறு ஏதாவது விசேஷம்னா இந்த இயற்கையான ஃபேஷியல் பண்ணி ஆரோக்கியத்தையும் பணத்தையும் சேமித்து வச்சுக்கோங்க. சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க எலுமிச்சை சாருக்கு பதிலாக ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேக் போட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் வேறு எதுவும் போடாதீங்க. சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ எதுவும் வேணாம். 1 hour கழித்து நார்மல் மேக்கப் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபேஸ் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த பப்பாளி ஃபேஷியலை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.